உட்காருங்க. ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற முறையில கொலை நடந்த இடத்த நேர்ல பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி பலமான கைகலப்பு நடந்திருக்குன்னு தெரியுது. பக்கத்திலே நிறைய மது பாட்டிலுங்க உடைஞ்சு கிடந்தது. அதனால சரண்ராஜுக்கும் மாணிக்கத்துக்கும் சண்டை நடந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. அது எப்படி? அவங்க 2 பேரோட கைரேகையும் பல இடங்கள்ல கிடைச்சது. வேற யாரோட கைரேகையாவது? நோ. சரி, அப்போ அவங்க சொல்றதுக்கு பயன்படுத்திய துப்பாக்கி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? பிணத்துக்கு பக்கத்திலே கிடந்தது. துப்பாக்கி மேல கைரேகை ஏதாவது? இல்ல. அது எப்படி? ஒண்ணு துப்பாக்கியை பயன்படுத்தின மாணிக்கம். அப்ஜெக்ஷன் மிலார்ட். துப்பாக்கியை பயன்படுத்தினது மாணிக்கம் தான் எப்படி சொல்றீங்க மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்? சர்க்கம்ஸ்டான்ஷியல் இன்ஃபரன்ஸ், சந்தர்ப்ப சூழ்நிலை மாணிக்கம் தான் கொண்டு இருக்கணும்னு தெளிவாக்குது. யூ ப்ரொசீட் மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். துப்பாக்கி மேல ஏன் கைரேகை எதுவும் இல்ல? கொலை செஞ்சவன் கைக்கு கிளவுஸ் போட்டிருக்கணும், இல்ல கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கைரேகையை தொடச்சு போட்டிருக்கணும். அந்த துப்பாக்கி யாருன்னு தெரியுமா? மாணிக்கத்தோட அங்கிள் மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட துப்பாக்கி. தட்ஸ் ஆல் மிலார்ட். மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், இந்த மாதிரி பரபரப்பான கேஸ்கள்ல பேரும் பதவி உயர்வும் கிடைக்கும்னு உங்களை மாதிரி அதிகாரிகள் கேஸ் ஜோடிக்கிறது உண்டு இல்லையா? இந்த மாதிரி சில கேசுகள்ல போலீஸ் தரப்பு சாட்சிகளை உங்கள மாதிரி டிஃபென்ஸ் கவுன்சில் விலைக்கு வாங்கிடுறதுனால சில குற்றவாளிகள் தப்பிச்சிடுறது உண்டு. The honors of proving the act of crimes lies solely on the Department of Police. இந்தியன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படி. அதனால சில குற்றத்தை முழுமையா நிரூபிக்க முடியாம போயிடுறது உண்டு. அதையெல்லாம் ஜோடிச்ச வழக்குன்னு சொல்றது அபத்தமானது, ஆபத்தானது. விளக்க சொல்றது உங்க வேலை இல்ல மிஸ்டர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஆமா இல்லங்கிற பதில் மட்டும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். சரண் ராஜா, சாந்தி சுட்டுக் கொண்டு இருக்கலாம்னு உங்களுக்கு படலையா? நோ. ஏன்னா அகைன் நோ எக்ஸ்பிளனேஷன் ப்ளீஸ். மிலார்ட், சாட்சி சொல்றது சாதாரண லேமேன் இல்ல, குற்றவியலை பத்தி தெரிஞ்சவர், உயர்ந்த போலீஸ் அதிகாரி. அவரோட வாயை புத்தி உண்மையை மறைக்கிறது டிஃபென்ஸ் கவுன்சில் தன் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்றதாகும். சுடப்பட்ட இடத்துல இருந்த சாந்தியை கைது செய்யாம அவ சாட்சியத்தை நம்பி மாணிக்கத்தை கைது செஞ்சதும் அதிகார மிஸ்யூஸ் தான் நான் எடுத்துக்காட்ட விரும்புறேன். விட்னஸ் மே பி எக்ஸ்கியூஸ்ட் மிலார்ட். மிலார்ட், ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க என்ன அனுமதிக்கணும்? எஸ், கோ அஹெட். மிஸ்டர் ஆபீசர், மாணிக்கத்தை முதல்ல நீங்க எங்க கைது பண்ணீங்க? மிஸ்டர் மோகன சுந்தரத்தோட பங்களாவுல. That's all, Milord. மிஸ் சாந்தி, சரண்ராஜ் உனக்கு என்ன உறவுன்னு சொன்ன? நாங்க காதலர்கள். ஓ, உன் காதலனை மாணிக்கம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? இல்ல, திடீர்னு லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நான் பயந்து போய் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சரண்ராஜ் எனக்கு போன் பண்ணாரு. யார் பேசுறது? ஆமா, நான் தான். எங்க இருந்து பேசுறீங்க? கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து தான். அந்த பைய போயிட்டான். நீ புறப்பட்டு வரியா? இந்நேரத்துலயா? இந்த நேரத்துக்கு என்ன, வர சொன்னவா? வீட்டுக்கு போய் துப்பாக்கியை கொண்டு வந்து சரண்ராஜ சுட்டு தள்ளிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணான்னு நான் சொல்றேன். இது உன்னால மறக்க முடியுமா? இது அநியாயம். துப்பாக்கியை பிடிக்கவோ குறிப்பாத்து சுடவோ எனக்கு தெரியாது. Don't pretend innocence. அடாவட அம்புஜங்கிற படத்துல துப்பாக்கியால சுட்டுக் கொள்ற காட்சியில நடிச்சிருக்கியே. மிலார்ட், சினிமாவை பத்தி எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். சினிமாவுல சண்டை போடுறவங்க எல்லாம் உண்மையிலேயே சண்டை போடுறது இல்ல. உண்மையான துப்பாக்கியில குண்டு நடிச்சு சுடுறது இல்ல. சுடுற மாதிரி நடிப்பாங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இங்க இவன் நடிக்கதான் செய்யறா. That's all, my lord. மிலார்ட், with your permission, சாந்தி ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன். Yes. மிஸ் சாந்தி, மாணிக்கம் உங்ககிட்ட தப்பா நடந்ததா சொன்னீங்களே, அப்போ சரண்ராஜ் அங்க வரலையா? வந்தாருங்க. வந்து என் மேல கைய வச்சா கதையே மாறிடும் சொன்னாரு. அதுக்கு மாணிக்கம் என்ன சொன்னாரு? மாணிக்கம் தம் மேல கைய வச்சா கொலைய விழுந்துரும் மிரட்டினாரு. Please note this point, my lord. That's all. மிஸ்டர் மோகன சுந்தரம், உங்க பிசினஸ் பார்ட்னர் சரண்ராஜ ஒழிச்சு கட்டணுங்கிற எண்ணத்துல
உங்க மருமக மாணிக்கத்தை விட்டு அவரை கொலை பண்ண வச்சிருக்கீங்கன்னு என்னால நிரூபிக்க முடியும். முடியாது. என்ன அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. I see. இந்த கேஸ்ல நீங்க சம்மதப்படலனா மாணிக்கத்தை வெளியில கொண்டு வரதுல இவ்வளவு அவசரமும் அக்கறையும் காட்ட காரணம்? அவன் நிரபராதி. என் மருமக என்கிட்ட வேலை செய்யற ஒரு பியூனா இருந்தா கூட குற்றம் செய்யாத அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். தட்ஸ் மோகன சுந்தரம். நல்ல மனசு. பை தி வே, ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுரை பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கும்? மிலார்ட், இட்ஸ் an impertinent, irrelevant, irritating and unwarranted question. சாட்சி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ராஜன் சுந்தரம் கம்பெனி அக்கவுண்ட்ல மதுரை பேங்க்ல மட்டும் 86 லட்சம் ரூபாய் கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. I have the photostat copy of the ledger folio, my lord. Milord, இந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்றத நான் ஆட்சேபிக்கிறேன். ஏன்னா இட்ஸ் அகைன்ஸ்ட் தி ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ். Let me have a look. ராஜன் சுந்தரம் ஒரு சால்வெண்ட் கம்பெனிங்கிறத தவிர இந்த டாக்குமெண்ட்டை வேற எதுக்கும் பயன்படுத்துறதை நான் அனுமதிக்க போறதில்லை. மிஸ் கவுன்சில், யூ மே ப்ரொசீட். இந்த கேஸ் எடுத்து நடத்துற வக்கீல் எவ்வளவு தொகை வேணும்னாலும் அவங்க இஷ்டப்படி ஃபில் பண்ணிக்கிற மாதிரி பேர் கூட போடாம செக் நம்பர் AB334714ங்கற blank செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. இந்த கேஸை எப்படியும் ஜெயிக்கணும், மாணிக்கத்தை விடுவிக்கணும்ங்கற தீவிரம். இது ஒரு மருமகன் கிட்ட காட்டுற சாதாரண அக்கறையா தெரியல. அவ மாட்டிக்கிட்டா கொலை செய்ய தூண்ட நீங்களும் மாட்டிக்குவீங்களோங்கற பயம் தான் தெரியுது. என்ன சொல்றீங்க? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அது உங்க சாய்ஸ். That's all, my lord. My lord, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறதாக நினைச்சுக்கிட்டு இந்த புதுமுக வக்கீல் மிஸ்டர் மோகன் சுந்தரம் எனக்கு blank செக் கொடுத்ததாக சொன்னார். அது blank செக் இல்ல. தமிழக முதல்வரின் சத்துணவு திட்டத்துக்காக மிஸ்டர் மோகன் சுந்தரம் கொடுத்த 10,000 ரூபாய் டொனேஷன். Please see this check number, my lord. My lord, இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக வாரி வழங்குற கொடை வள்ளல் மிஸ்டர் மோகன் சுந்தரம். இவருடைய பெருந்தன்மையை கருதி இந்த வழக்குல நான் பணம் வாங்காமையே வாதாடுறேன். அதை கொச்சப்படுத்துறார் அபிமானத்துக்குரிய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். That's all, my lord. மிஸ்டர் மோகன சுந்தரம், எக்ஸிபிட் நம்பர் 1 இந்த துப்பாக்கி உங்களோட தானே? ஆமா, என்னுடைய. My lord, அந்த ரிவால்வர் 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அத பத்தி H5 போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்டர் மோகன் சுந்தரம் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்கார். அதோட ஜெராக்ஸ் காப்பி கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கேன். எக்ஸிபிட் நம்பர் 26. அதனால தான் சொல்றேன் my lord, மிஸ்டர் மோகன சுந்தரம் 3 மாசத்துக்கு முன்னாடியே திட்டம் போட்டு தான் துப்பாக்கி காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு. ஆனா அதே துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண் ராஜா கொலை பண்ண சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, துப்பாக்கியை பிணத்துக்கு பக்கத்திலேயே போட்டு வர சொல்லிருக்காரு. சந்தேகத்தை திசை திருப்ப மிலாட், ஒரு பெரிய வக்கீல் மூளை அதுக்கு துணை இருக்குன்னு நம்ப வேண்டியிருக்கு. Accusing me is inadmissible. I may take it to the bar council if you permit me, my lord. No personal references. Sorry, my lord. Go ahead, Miss Counsel. என்னோட கடைசி சாட்சியா வீராசாமியை விசாரிக்க விரும்புறேன். No surprise witness to be allowed. வீராசாமி ஒரு முக்கியமான சாட்சி. கொலை நடந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வாட்ச்மேன் ஆர் கோச்மேன் இம்மெட்டீரியல். ஏன் இது வரைக்கும் கோர்ட்டு கூட்டிட்டு வரல? அவரை கடத்திக்கிட்டு போகவோ கத்தி காட்டி மிரட்டவோ செய்வாங்கன்னுதான் கடைசி நேரத்துல ப்ரொடியூஸ் பண்றேன். இப்படிப்பட்ட பொறுப்பில்லாத சாட்சிகளை கோர்ட் அனுமதிக்க கூடாது. That is suppression of truth and question of integrity of my witness. That's what I wish to say. The witness has got no integrity. His statement is important, not his status. Counsels, no clashes. சாட்சி என்னதான் சொல்றார் பாப்போமே. No, I don't want to listen. But I do want. வீராசாமி, நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்ல. நான் சொல்றதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைங்க. நீங்க தான் வாட்ச்மேன் வீராசாமியா? ஆமாங்க. கொலை நடந்த அன்னைக்கு கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்தது? அன்னைக்கு ராத்திரியே நான் உத்தரம்பட்டியில இருந்து வந்து சேர்ந்துட்டேனுங்க. வந்த உடனே போய் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேனுங்க. அங்க போனா லைட்லாம் அணைஞ்சு கிடந்தது. என்னடான்னு நேரா உள்ள போனேன். அப்ப நம்ம மாணிக்கம் தம்பி முதலாளி மோகன சுந்தரத்தோட போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசிட்டாங்க? மாமா, நீங்க சொன்னபடியே நான் சரண்டராஜை தீர்த்து கட்டி விட்டேன்னு சொன்னாருங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சுங்க. அப்படியே உடையாந்துட்டானுங்க.
சாமி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கி வைக்க சொன்னேனே. வாங்கியாச்சுமா. அக்கா அக்கா நீங்களா? வாங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க அக்கா? வழக்கு கூட இன்னும் முடியலையே. நான்சி, வருஷம் பல ஆச்சு நான் இந்த வக்கீல் தொழில் ஆரம்பிச்சேன். ஜட்ஜோட பார்வை வச்ச ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு நான் சொல்லிடுவேன். நிச்சயம் நீதான் ஜெயிக்க போற. நான் ஜெயிக்கிறதா? என்னோட வெற்றி தோல்வி எல்லாமே உங்களை சேர்ந்தது. நீங்க போட்ட பிச்சை. அப்படி பெரிய வார்த்தைலாம் சொல்லாத. குடத்துல இருந்த விளக்கு நீ, அதை எடுத்து நான் கூடத்துல வச்சேன். தட்ஸ் ஆல். அக்கா, நான் உங்களை கோர்ட்ல டோன்ட் பி சில்லி நான்சி. கோர்ட்ல மடக்கி மடக்கி நீ கேள்வி கேட்டப்போ நான் எப்படி பூரிச்சு போயிட்டேன் தெரியுமா? ரியலி ஃபேண்டாஸ்டிக். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட வேதனை தான் எனக்கு அந்த வேகத்தை கொடுத்தது. அக்கா, உங்களை தோக்கடிக்கணும்னு நீ என்ன தோக்கடிச்சிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. துரியோதனன் பக்கம் இருந்தா கிருஷ்ணன் கூட குருஷேத்திரத்துல தோத்துதான் போயிருப்பான். இந்த வழக்கில் சரண்ராஜை கொலை செய்யும் நோக்கத்தோடு திட்டமிட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது மாணிக்கம்தான் என்று சந்தேகத்துக்கிடமில்லாமல் பிராசிக்யூஷன் தரப்பில் நிரூபிக்கப்பட்டு விட்டதால் குற்றவாளி மாணிக்கத்திற்கு இபிகோ 302வது பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். கொலை செய்ய தூண்டியதோடு தன் துப்பாக்கியையும் கொடுத்து உதவிய மோகன சுந்தரத்திற்கு 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். வழக்கை திறமையாக நடத்தி குற்றத்தை தெளிவாக சாட்சிகளை கொண்டு நிரூபித்த அரசு தரப்பு இளம் வக்கீல் மிஸ் நான்சி நாராயணசாமியை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. Milord, just a moment please. சந்தர்ப்பங்களையும் சாட்சிகளையும் ஒரு புத்திசாலி வக்கீல் சாதகமாக ஜோடித்து விட்டால் எந்த நிரபராதியையும் குற்றவாளியாக்கலாம். எந்த ஒரு கொலைகாரனையும் கொள்ளைக்காரனையும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க வைத்து சமூக அந்தஸ்தோடும் சகல வசதிகளோடும் சந்தோஷமாக வாழ வைக்கவும் சட்டம் இடம் கொடுக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இந்த தீர்ப்பு. மிஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், this amounts to contempt of court. I know, my lord. I am condemning not only this court but the entire judicial system of our country. My lord, இந்த கேஸ்ல கொலை குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள இந்த மாணிக்கம் உண்மையிலேயே நிரபராதி. ஆனா இதே மாணிக்கம் செஞ்ச ஒரு கொலைக்கு சந்தர்ப்ப சாட்சிகள் இல்லாததால இதே கோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டிருக்கார். இப்ப அதே மாணிக்கம் செய்யாத ஒரு கொலைக்காக இங்க தண்டிக்கப்பட்டிருக்கார். என்ன சொல்றீங்க மிஸ் நான்சி நாராயணசாமி? உண்மைதான் சொல்றேன் மிலார்ட். மாணிக்கமும் சரண்ராஜும் கெஸ்ட் ஹவுஸ்ல சண்டை போட்டுக்கிட்டது உண்மைதான். ஆனா மாணிக்கம் தான் அவனை கொன்னதா நான் வாதாடினது போய். மாணிக்கம் அரவிந்த் ரெட்டியோட நர்சிங் ஹோம்க்கு போனது உண்மைதான். ஆனா அவன் முதுகுல உள்ள தழும்பு போலீஸ் அடிச்சதால ஏற்பட்டது அல்லன்னு நான் வாதாடினது போய். மோகன் சுந்தரத்தோட துப்பாக்கி காணாம போயிட்டதா அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான். வேணும்னு அப்படி செஞ்சு துப்பாக்கிய மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து சரண்ராஜ கொலை செய்ய வச்சதா நான் வாதாடினது போய். வீராசாமி ஊருக்கு போய் சம்பவத்தை அன்னைக்கு ராத்திரி திரும்பலங்கிறது உண்மைதான். ஆனா அதே ராத்திரி அவர் திரும்பி வந்தப்போ மாணிக்க மோகன் சுந்தரத்தோட போன்ல பேசுறத கேட்டதா நான் வாதாடினது போய். இப்படி வாதத்தால வளச்சொடிச்சு சட்டத்தை கேலி கூத்தாக்கன என்ன மிலார்ட்? நீங்க கூட மனம் திறந்து பாராட்டிருக்கீங்க. நினைச்சாலும் சிரிப்பு வருது. அப்படின்னா மிஸ் நான்சி இந்த கொலையை மாணிக்கம் செய்யலன்னு சொல்றீங்களா? எஸ் மிலார்ட். இப்ப நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற எதுவும் இல்லை.